புதிய முயற்சிகள் ஏதாவது பண்ணணும்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த முதல் 2 மாச காலகட்டத்துக்கு வேண்டாம். ஏன்னா இப்போ பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலேருந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு சனீஸ்வர பகவான் பெயர்ச்சியாரார். அப்படிங்கும் போது ஏப்ரல் 28ஆம் தேதி வரைக்கும் அவர் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு சனி மூவ் பண்றார். ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம்னா இந்த சனி பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குருவோட இடத்துக்கு வர சனீஸ்வர பகவான். அப்படிங்கும் போது குரு பகவான் கொடுக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களையும் சனி பகவானால் கொடுக்க முடியும். அதுதான் உண்மையான விஷயம். இந்த இடத்துக்கு வர்றது சனி பகவான் என்ன அப்படின்னா பல ராசிகளுக்கு நல்ல யோகமான காலகட்டம் இந்த இடத்துக்கு வர்றது. இப்போ ஒரு ராசிக்குள்ள ஒரு கிரகம் வருது அப்படின்னா நம்ம முதல்ல கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல 4ஆம் பாதம் வராது அப்படின்னா அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனம் ராசியில, அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரம் வந்துடுறாரு. அப்படிங்கும் போது ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் பாதங்கள் மாறும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த யோகங்கள் அந்த பாதிப்புகள்லயும் மாற்றம் இருக்கும்.